நம்ம ஆசைப்படுவோம், அதே சமயம் அதை அடையிறதுக்காக வேகமாக செயல்படுவோம். அது வேகமாக செயல்படும்போது தான் நம்ம நிறையா தப்பு செய்வோம். அந்த தப்பு செய்யும்போது நம்ம நிறையா இடத்துல விழுந்து அடி வாங்குவோம். அது அடி வாங்கின பிறகு தான் நம்மளுக்கு ஒரு நிதானம்னு ஒன்றே வரும். இதுக்கு பேர் தான் அனுபவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அனுபவம் இருந்தால் மட்டும்தான் ஒரு விஷயத்தை சிதறாமல் நம்மளால் கரெக்டாக செய்ய முடியும். அப்போ அந்த அனுபவத்துக்காக நம்ம எந்த ஒரு விலையையும் கொடுக்கலாம். ஆனால் அதே சமயம் நம்மளைய இழக்கிற அளவுக்கு நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்யக்கூடாது. அனுபவமே சிறந்த ஆசான் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அது காரணம் இல்லாமல் அவங்க சொல்ல கிடையாது. இந்த அனுபவத்தை வச்சு தான் நீ போடி எது நிஜம் எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு உதவும். எடுத்த உடனே உனக்கு சரியான விஷயம் உன் கையில் கிடைக்காது. அப்படி கிடைச்சதுன்னா அது முன் ஜென்மத்தின் கர்மவினை. பகுத்தறிந்து எது உண்மை பொய்ன்னு பிரித்து பார்க்குறதுக்கு அந்த அனுபவம்ங்கிற ஒரு விஷயம் வேணும். அந்த அனுபவம் உனக்கு வேணும்னா நீ உன் சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு துணிச்சலாக இறங்கி இறைவன் மேலே பாரத்தை போட்டு இறங்கி செயல்படணும். அப்படி செயல்பட்டால் மட்டும்தான் அடுத்து இறைவன் உனக்கு அவர் கையை கொடுப்பார். வருங்காலம் நம்மளை சோதிச்சுக்கிட்டே இருக்கும். ஒழுக்கம், நேர்மை, கட்டுப்பாடு, இந்த 3 விஷயமும் சரியாக இருந்ததுன்னா காலமே நம்மளைய இறைவன்கிட்ட கொண்டு போய் சேர்த்தோம். சரியான குருவும் நம்மளைய தேடி வருவார். நாமளும் அவரை தேடி போகிறதுக்கு